Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு 10 நிமிஷத்துல வீட்ல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முறுக்கு மாவு அரைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் முறுக்கா தீபாவளிக்கு ஈஸியா செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்ம செட்டிநாட்டுல சாப்பிடுற தேன் குழல் முறுக்கு மாதிரியே டேஸ்ட் இருக்கும். முறுக்கு மாவை மில்லில் அரைச்சு கஷ்டப்படாம வீட்டில் உள்ள அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு சூப்பரா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த முறுக்கை வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம முறுக்குக்கு தேவையான உளுந்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1/2 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்த வறுக்கிறப்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். முறுக்குக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறப்ப நல்ல கிறிஸ்பினஸும் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால கண்டிப்பாக பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணதும் இதை வந்து ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். இதில் இந்த மாதிரி குருணை இருக்கும், அதனால கண்டிப்பாக சலிச்சுக்கணும். எல்லா கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து நல்ல நைஸாக இருக்கணும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சாதான் நம்ம முறுக்கு சுடுறப்ப வெடிக்காமல் இருக்கும். இதை சலிச்சுட்டு ஒரு பவுலில் வந்து 2 கப்பு நான் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பொட்டுக்கடலை மாவு கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 3/4 டீஸ்பூன் சரியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சேர்த்தோம்னா முறுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையால் நல்லா கிரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. பட்டர் வந்து எல்லா இடங்கள்லையுமே கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம மாவு பிசையணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம ஈஸியா பிழிய முடியும். இப்ப இண்டாலியம் உள்ள முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 ஹோல் உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிரஷை யூஸ் பண்ணி முறுக்கு அச்சுக்கு உள்ளேயும் அதோட கேப்லையும் ஆயிலை வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். முறுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்றோம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து நல்ல உருளையா உருட்டிட்டு இதை வந்து நம்ம முறுக்கு அச்சுக்குள்ள நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன பிளேட் எடுத்து இதை வந்து கவுத்திட்டு இதில் ஆயிலை கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுற்றிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ல சுத்த கஷ்டமா இருந்ததுன்னா கரண்டிக்கு பேக் சைட்ல கொஞ்சமா ஆயில கிரீஸ் பண்ணிட்டு இதுலயும் இந்த மாதிரி ரவுண்டா சுத்திக்கணும். இந்த மாதிரி கரண்டில சுத்துறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னொரு முறுக்கும் நான் பிரிஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம முறுக்கை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல கடாயில வந்து ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதும் இந்த பிளேட்ல உள்ள முறுக்கை வந்து இந்த மாதிரி கையில திருப்பிட்டு இப்போ அதை உடனே ஆயில்ல திருப்பி போட்டுருங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். இப்போ முறுக்கை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முறுக்கு வந்து அப்படியே வேகட்டும். இப்போ முறுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்து மேலே எலும்பி வந்துருச்சு. இந்த பபுள்ஸ் ஓசையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேர்க்குற அரிசி மாவை பொறுத்து தான் முறுக்கோட கலரும் வரும். பழைய அரிசி மாவாக இருந்தால் முறுக்கு வந்து செவந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாங்குறப்பவே புது அரிசி மாவை வாங்கிருங்க. அப்போ தான் முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த அளவு ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட முறுக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த முறுக்குல வந்து உளுந்து பொரிகடலை சேர்த்து செய்யறதுனால முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கரண்டியில ரெடி பண்ண முறுக்கையும் இந்த மாதிரி ஆயில்ல திருப்பி போட்டுக்கணும். நம்ம அந்த முறுக்கை ஃப்ரை பண்ண மாதிரியே இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முறுக்கை இந்த மாதிரி கரண்டியில செய்யறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா முறுக்கையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன். எனக்கு 2 கப்புக்கு 11 முறுக்கு வரைக்கும் கிடைச்சது. இதோட டேஸ்ட் வந்து நம்ம செட்டிநாட்டுல சாப்பிடுற தேன் குழல் முறுக்கோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
முறுக்கு மாவு அரைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் முறுக்கா தீபாவளிக்கு ஈஸியா செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் மொறு முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.